சரியா பிள்ளைகள்? ரைட், ரெடி பிள்ளைகள்? இந்த கவனிங்க பிள்ளைகள். மாத்திரை வேலையும் இல்லை. உங்களோட போனா இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட லேப்டாப்பா இருந்தாலும் சரி. இதுல அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா கீழே பார்ட்டிசிபேஷன்ஸ் வரும். பார்ட்டிசிபென்ட் சரியா? அதை கிளிக் பண்ணா லிஸ்ட் வரும். அதுல உங்களோட பேர் இருக்கு தானே. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ரைஸ் ஸ்கேனர்ல ரீநேம் மட்டும் வரும். அதுல ரீநேம் கொடுத்தீங்கன்னா சரி, ரீநேம் கொடுத்தீங்கன்னா இதுல மாத்தலாம். இதுல என்ன சில மாத்தலாம் அடிச்சிட்டு. ஓகே கொடுத்தீங்கன்னா சரி, மாறிடும். அவ்வளவுதான் வேலை. சரியா? மாத்திக்கொள்ளுங்க. அட்மின் பாருங்க, ஒரு 5 நிமிஷம் மாத்தாட்டிக்கு அகளை தூக்கி விடுங்க. யாரும் நம்பர் இல்லாம இருந்தா ஒருக்கா மெசேஜ் பண்ணுங்க. நம்பர் உங்களுக்கு அனுப்பப்படாம இருந்தா. அனுப்பி பார்த்துருந்தா பார்க்காம இருந்தா உங்களோட பிரச்சனை. ஆனா எல்லாருக்கும் அனுப்பப்படதான் இருக்கும். நம்பர் கொடுக்காம இல்ல. அப்படி யாரும் இருந்தா போடுங்க. இதுல வித்யாசாகர், வித்யாசாகர். உங்களுக்கு சொல்ற விளங்க இல்லையா? மற்ற இதா இருது 836684 என்ன போன் நம்பர் படிச்சா? அடுத்த சாம்சங் SM S06SF என்ன வச்சுக்காங்க. பாத்துங்கோ. ஒரு விமான பிறகு கேட்கறீங்களே. இது வேற கசி. கசி. உங்களோட ஐடி நம்பரை மாத்துங்க. ஐடி நம்பரை மாத்துங்க. சரி, ஓகே, நாங்கள் பாடத்துல போ. ரைட். வணக்கம் பிள்ளைகள், வாழ்க வளமுடன். பிள்ளைகள் நேற்று வந்து குவிவுவில வந்து பார்த்துட்டோம். குவிவுலில 5 சந்தர்ப்பங்களையும் பொருள் வச்சு அதுக்குரிய பிம்பங்கள் எப்படி, அதன் இயல்பு எப்படி எல்லாம் நேற்று பார்த்துட்டோம். சரிதானே? ரைட். வெண்டைக்கு வந்து குழிவு வில்லை. குழிவு வில்லை. குவிவுல மரவேலான எழுதிதானே. ஓகே. மற்ற குவிவுல பயன்பாடெல்லாம் இருக்குது. அவங்க கேள்வி செய்யல, கிளியரோட பார்ப்போம். ஓகே தானே? ரைட். கேள்வி செய்யக்கலையும் சில விஷயங்கள் அதில் வரும். இதெல்லாம் எடுக்கணுமா? ரைட். ஐடி நம்பரை மாத்துங்க. ஓகே, ஒரு ஆளுக்கு நம்பர் கொடுக்கல. சக்கலாம் சரிதானே?
ஓ வித்யாசாகர் அந்த அட்மின் நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி நம்பர் எடுங்கோ. அட்மின் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நம்பர் எடுங்கோ. ரைட், ஓகே. சரி பிள்ளைகள். ஓகே, குட். எல்லாரும் ரெடி. இனி கிளாஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன் மாத்த சொல்லி. சரி, அப்போ உங்களை பழக்கப்படுத்தி தானே. நான் மாதங்கள்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். பார்த்துட்டு என்ன செய்வாங்க, அட்மின் பார்த்து நம்ம ஆக்களை தூக்கிடுவாங்க. சரிதானே? ரைட். ஓகே. குழிவு இல்லை பிள்ளை, குழிவு. ரைட். இதுக்கும் அதே விஷயம்தான். குழிவில் என்னென்ன இதுதானே. இதான் குழிவு இல்லை. சரிதானே. குழிவில்லை பார்த்துடும், இது குழிவு இல்லை. இதுக்கும் அதே எஃப் தான்டா, அதே டூ எஃப் தான். சரியோ. இதுவும் அதே எஃப் தான், அதே டூ எஃப் தான். சரியா? ரைட். அச்ச போடுங்க. அச்ச போடுங்கோ. தலைமைச்சுக்கு சமாந்தரமா கதிர் வருது. ரைட். தலைமைச்சுக்கு சமாந்தரமா கதிர் வருது. இது ஒரு பாட்டுங்க. குவிவு ஆடி. குவிவாடிக்கு எப்படி நம்ம ஒரு படம் தானே, அதே மாதிரி தான் இங்கேயும் வரப்போகுது. இதுக்கும் ஒரே ஒரு படம் தான் வரப்போகுது. இந்த வழியல் சவனா இருக்கணும். ஓகே தானே. நிறைய கிளாஸ் ரெக்கார்ட் எல்லாம் பார்த்துருங்கோ. விளங்குதோ? ரெக்கார்டை பார்க்காட்டி விளங்காது. ஓகேயா? ரைட். கவனிங்க இருக்கா. சரி, கிருநாள் அடியும் கவனிங்க. சமாதானங்க குவியலுக்கு என்ன செய்யுது? குவியத்துக்குள்ள போனதானே. ரைட். இங்க என்ன செய்ய போறா பிள்ளைகள், இந்த குவியத்திலிருந்து வார மாதிரி எப்படி பாருங்க, அந்த குவியத்துல இருந்து வார மாதிரி இந்த கதிர் அப்படியே விரிஞ்சு போகும் பிள்ளைகள். இதுதான் முதலாவது ரூல். சரியா? அப்படிங்க கரைக்கு எங்க வைப்பீங்க அடிமட்டத்தை? இங்க எஃப்ல, இந்த எஃப்லையும் உடத்துல வச்சு வீண்டுட்டுவீங்க. உடனே கற்பனையா வரும், நேரம் வரும். சரியா? ஏன்னா இது வந்து குழிவுல வந்து கதிரை வந்து விதிக்கும். குவிவில்லையில் நடந்தது. சமாந்தரம் வந்து கதிர் குவியத்துக்குள்ள இப்படி குவிஞ்சில போனது, அது குவிக்கிறவில்லை, இது விதிக்கும் வில்லை. இதுக்கு போடணுங்க. குழியவில்லை அல்லது விரிவில்லை. விரிவில்லை, விரிவில்லை அல்ல விரிக்கும் இல்லை. ஒரு கதிரை வந்து விரிச்சு விட்டுரும். விரிக்கிறேன்னா கொப்பியை விரிக்கிறீங்க, அதான் விரிக்கிறதா தமிழ். ரைட்.
இது மாதிரி ரூல்ஸ், ரைட்? அடுத்தது ஒளிய மேத்துக்கால போறது. ஒளிய மேத்துக்காலை போ. அது அதே தான். நேரோட அப்படியே போ. ஒளிய மேல் தான் இது. அதே விஷயம் தான் புரியுது. சின்ன சின்ன வித்தியாசங்களா. ஓகேயா? அதே மாதிரி பிள்ளைங்க கவனிங்க. சரியா? குயிதை நோக்கி இப்படி வாரதான் செய்ய முடியாது. இப்படி விரிஞ்சு போகும். சமாந்திரம் அதனை வச்சு சமாந்திரம். சரியா? முதல்ல அங்க இருந்து குயத்துக்கால போறது அப்படி இந்த குயத்துக்கால போகாது. குயத்துக்கால இந்த குயத்தை நோக்கி வரும். சரியா? சரி கொள்ளுங்க. இந்த ரெண்டு கதருமே எங்களுக்கு போதும். இதை வச்சே கீறலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோனாக தான் வந்திருக்கேன். சரியா? ரைட். ஓகே. இனி அச்சுக்கீறி பொருளங்க என்ன வச்சு கீறுங்க. சரியா? பொருள் இருக்கா எங்க? எஃப்க்கு டூ எஃப் முடியல வைங்க. ரெண்டு சந்தர்ப்பம் கீறுவோம். அதான் வித்தியாசம் தெரியும். அடுத்து டூ எஃப்க்கு அங்கால வச்சுக்கிறோங்க. ஓகேயா? ரெண்டு சந்தர்ப்பம் எங்க படத்துக்கு வரைங்க பார்ப்போம். இதோட சரி அவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதான் இந்த படத்துல இருக்க இந்த படங்கள். இந்த கதிர் படங்கள் வரைய தெரிஞ்சிட்டா கேள்வி எளித வச்சு தான் முடியும். சுற்றி கேட்பாங்க. கேள்வி செய்து பார்க்க உங்களுக்கு ஐடியாக்கள் எல்லாமே விளங்கிடும். ஓகே தானே? இதாவது டிகே 144 அஃப்காம் அம்பாரு. உங்களோட நம்பரை மட்டும் போடுங்கோ. பேரை மாத்துங்கோ. நம்பரை மட்டும் போடுங்கோ. TK 144. TK 144. அஃப்காம் அம்பாரு. TK 144 அஃப்காம் அம்பாரு. தனியா நம்பரை மட்டும் போடுங்கோ. சரியா? உங்க நேம்ல மாத்திக்கொள்ளுங்க, சேஞ்ச் பண்ணுங்க. இல்லாட்டி ரிவ்யூ பண்ணி விட்டுருவாங்க. ரைட். வேற 102 டிக்கெட் வராங்க, மாத்தி போடுறான். எங்க இதுல வாரீங்க? 102 டிகே மாத்தி போடுங்க. TK 102 தந்தா தந்த நம்பரா தந்தபடி போடுங்க. பிள்ளைகள் முடந்த குழப்படுத்தின எல்லாம் இங்கே காட்டக்கூடாது சொல்லி போட்டேன். சொன்னா சொல்றபடி செய்து கொள்ளுங்க. பிறகு கிளாஸ் பண்ணாலும் ரிமூவ் பண்ணாலும் எங்களுக்கு கூடாது. வந்தா சொல்றதை கேட்டு ஒழுக்கமா படிச்சுட்டு ஒழுக்கமா போகணும். அட்மின் பாருங்க, இந்த 102 டிகே பட் அந்த அஃப்கா பாரு. டிகே 104 மாத்தாட்டிக்கு ரிமூவ் பண்ணி விடுங்க. அப்ப மற்ற சொல்ற கேட்டு இருக்க மற்ற பிள்ளைகள் என்ன பைத்தியங்களா மற்ற? ஆ சொல்ற கேட்கிற பிள்ளைகளோட இருக்காங்களா? அப்ப அது எல்லாம் முடி வரணும். மாத்தி கொடுங்க.
சமாதான ஒளி கதிர் இந்த வேலை செய்யும். இப்படி விரிஞ்சு போகும். அடுத்தது ஒளியை மையத்துக்காக போறது. ஒளியை மையத்துக்காக போகும். அப்ப இந்த இடத்துல என்ன பிள்ளைகள் பின்பம் உருவாகும். இதுல ஒரு கோடு கட் பண்ண கோடிங்க. இது கட் பண்ண கோடு. சரியா? இது கட் பண்ண கோடு, ரைட்? அப்ப நெஞ்சையும் பாருங்க. சமாதான ஒளி கதிர் எப்பல இருந்து வர மாதிரி இப்படி விரிஞ்சு போகும். ஓகே, அடுத்தது ஒளியை மையத்துக்காக போகும். இதுலயும் பாருங்க, இங்க அமைப்பு வரும். நீங்க எங்க பொருளை வச்சுக்கிறனாலும் குழியவில்லை இல்ல. சரியா? குழியவில்லையில எங்க பொருளை வச்சுக்கிறனாலும்டா ஒரு சிறுத்தனை இருந்த மாய பிம்பம் அதே பிம்பம் தான் இருக்கும். அப்படியே குவிவாடி குவிவாடிக்கு நீங்கானே அதை போய் எடுத்து பாருங்க. ரெண்டு பிம்பம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியோ? அங்கே எப்படி வச்சிருந்தா அப்படிதான் வந்திருக்கும். எங்க வச்சாலும் ஒரு சிறுத்தனை இருந்த மாய பிம்பம் தான். இந்த கோடு ஒரு கோடு கற்பனையா வந்தாலும் முடியும். ரெண்டு கோடு சந்திச்சா தான் அந்த பிம்பத்தை நாங்க எடுக்கிறோம். அதுல ஒரு கோடு கற்பனையா கறி வந்தா கூட அது மாய பிம்பம் தான். சரிதானே? ஓகே, ரைட். ரெண்டையும் போட்டு பிம்ப ஏழு வழி விடுங்க. 102 TK உண்மையின்னு நித்திர விடுறாங்க அவளுக்கு. இந்த ரெண்டு நம்பரும் உங்களோட நம்பரை சரியா மாத்துங்க. 102 TK மாறி போட்டிருக்கீங்க. TK 102 மாத்துங்க. மற்ற TK 1 அடிச்சிருக்கீங்க. மற்ற உங்களோட பேரெல்லாம் போட்டிருக்கீங்க. சரி, உங்களோட பேர் அடையாளம் அதில் பப்ளிக் பண்ண தேவையில்லை. நீங்க அது எல்லாத்தையும் எடுங்கோ, மாத்தி விடுங்கோ. இல்லாட்டிக்கு அட்மின் ரிமூவ் பண்ணி விடுங்கோ. மெசேஜில் சொல்லியாச்சு, இதில் சொல்லியாச்சு. இதுக்கு முன்னாடி என்ன செய்யறது? குழப்பக்கூடாது. வழியில் ஒரு வகுப்புன்றது படிப்புன்றது ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு வணக்கம் மாதிரி படிப்புன்றது. ஓகே, வெரி குட். இப்படி நல்ல பிள்ளையா சொல்ற கேட்டு சொல்ற படிக்கணும். ஓகே பிள்ளைகள், ஓகேன்னா அப்படி போடுங்க. சரியா? அப்போ உங்களோட கதைப்படங்கள் முடிஞ்சிடுது. ஓகேயா? இப்போ இதான் பிள்ளைகள் விளந்தம் பிள்ளைகள். இப்போ தலைவாடி கொண்டு பார்த்து நாங்கள் குழிவாடிக்கு 5 கதைப்படும். நீ கவனிங்க. பார்த்தது தலை ஆடி. ஆடியில 3 வகை பிள்ளைகள் உண்டு. அடுத்தது குழிவாடி. அடுத்தது குவிவாடி. தலை ஆடிக்கு ஒரு படம்,
குழிவாடிக்கு 5 படம், குழிவாடிக்கு 1 படம். சரியோ? அடுத்த வில்லைகள். அதுல குவிவு வில்லை, குழிவு வில்லை. குவிவு வில்லைக்கு 5 கதிர்படம், குழிவு வில்லைக்கு 1 கதிர்படம். சரிதானே? ஆடி நடந்த தரிப்பு இதுல வில்லையில முறிவு. இதுல பாத்தீங்கன்னா இந்த குழிவு ஆடிக்கும் குவிவு வில்லைக்கும் தொடர்பு இருக்கு. அதாவது அந்த கதிர்படங்களுக்கு இடையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஒற்றுமை. அது மாதிரி குவிவு வில்லைக்கும் குவிவாடிக்கும் குழிவு வில்லைக்கும் தொடர்பு இருக்கு. தலாடி விடுங்க, அது தனி இதுதானே. ஓகே தானே? மொத்தம் எத்தனை வில்லைகள்? 13. சரிதானே? 5 5 10 11 13. ஓகே தானே? 13 படத்துலையும் குழிவாடின்ற தெரிஞ்சா குழி வில்ல கேறலாம் பிள்ளை. அது மாதிரி குழி வில்ல தெரிஞ்சா குழி வில்ல தெரியும், குழிவாடி தெரிஞ்சா குழி வில்லையும் கேறலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இதுல ஒன்று, இதுல ஒன்று 5 6 7 படங்களுக்கான விஷயம் தான் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்க வேணும். மிச்சம் எல்லாம் செய்யலாம் நீங்கள். அதே மாதிரி தான் இருக்குது. அந்த இதை விளங்கி வச்சிங்கன்னா ஈஸியாக குறிச்சிட்டு போகலாம். சரிதானே? அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு என்ன ஆடி வகைன்னு தெரிஞ்சிருக்கணும் தந்தா, இன்ன ஆடி வகையில இன்ன இடத்துல பொருள் வச்சா எப்படி விம்ப இயல்பு வரும், அதாவது விம்பம் பெறும். அந்த விம்ப இயல்பு சொல்ல தெரியணும். விம்ப இயல்பு சொன்னா அதை எங்க பொருள் வைக்கணும்னு கேட்பாங்க. இப்படி மாறி மாறி இதை தமிழை சுத்தி சுத்தி கேட்டு இருப்பாங்க. சரிதானே? கேள்வியில் செய்யல, கேள்வியில் பார்ப்போம், பாக்கி உங்களுக்கு விளங்கும். சரிதானே? ரைட். உங்களோட புத்தகத்தை எடுங்க. அப்படியே புத்தகத்தில் இருக்க பயிற்சி இருக்குதானே? 158 பக்கம், 158 பக்கம். உங்களோட புத்தகத்தில் இருக்கிற புத்தக பயிற்சி கடைசி இந்த 5வது பாடத்தில் கடைசியா இருக்கு தானே. ரைட். புத்தக கொள்ளின்னு சாதாரண நினைச்சிடாங்க. அந்த கழித்தில் தான் தூக்கி போடுறாங்க பாஸ் பேப்பருக்குள்ள. அதை வாங்கி கொள்ளுங்க. நான் பாஸ் பேப்பர் செய்யல காட்டுறேன். சரியா? அதில் 12வது வெளியிடுங்க பிள்ளைகள். அதில் வந்து உங்களோட பயிற்சியில் கேள்வி வந்து கொஷன் நம்பர் 12. ஓகேயா? ரைட். ஓகே தானே? ரைட். அதில் பாருங்க பிள்ளைகள். 12வது கேள்வி. கதிர்வரிப்படமானது குவிவில்லையில் மெய்விம்பம் தோன்றலை காட்டுகின்றது. ஓகே. பொருளானது எஃப்ஐ நோக்கி அசைக்கப்படும் போது பிம்பத்தில் ஏற்படும் மாற்றங்கள் 2 கூறுக. ரைட். இதே ஐடியா பிள்ளைகள். இந்த கேள்வின இந்த ஐடியா வந்து பாஸ் பேப்பர்ல கேட்கப்பட்டு பிள்ளை கடந்த 4 ஆண்டுக்குள்ளேயே கேட்கப்பட்டிருக்கு. செகண்ட் பார்ட்ல கேள்வியில வந்திருக்கு பிள்ளை. இந்த ஐடியா வச்சு கேள்வியில் கேட்டிருக்காங்க. சொல்ல விளங்குதா? கேள்வியில் கேட்கப்பட்டிருக்கு. பாஸ் பேப்பர் செய்யக்கல, இதுக்குரிய பாஸ் பேப்பர் விட்டு உங்களுக்கு அனுப்புவேன். அதை செய்யக்கல நீங்க அப்போ விளங்கிக் கொள்வீங்க. சரிதானே? அப்போ விளங்கும் புத்தக பயிற்சிகள் முக்கியத்துவம் உங்களுக்கு விளங்கும். சரிதானே? ரைட். அப்போ இந்த படத்தோட நீங்க கோப்பியில் கீறணும். கீறினா தான் தெளிவா இருக்கும். டக்குன்னு கீறுங்க, டக்குன்னு கீறுங்க. கோயில் பயிற்சி நம்பர் பக்கத்தை போடுங்க. பயிற்சி நம்பர் சரி எப்படியே போடுங்க. கேள்வினால தேவையில்லை. கேள்வி குத்தம் இருக்குதாடா. பக்கத்து நம்பரை போடு. பயிற்சியில் எத்தனை 12வது கேள்வி நம்பரை போடு, விடைய எழுது. ரைட். நல்ல ஒரு ஐடியாவில் கேள்வி பிள்ளைகள். கொஞ்சம் பொறுமையா படிக்க வேண்டிய பாடம். பாடம் ஈஸி விளங்கி பொறுமையா வந்து கீறணும். அதான் பிரச்சனை. ஒரு இடத்துல இருந்து என்ன செய்யும், உங்களுக்கு தான் பொறுமை இல்லையே. ஒரு இடத்துல இருக்கீங்களா அது? ஆ, இருந்தீங்கன்னா சரி. எங்க வச்சிருக்கு? கொஞ்சம் 2F கிட்ட வச்சிருக்கேன் ஒரு லைட். அப்படியே அடிமட்டம் வச்சு அப்படியே கீறுங்க புள்ளியல். நான் கொஞ்சம் கையால கீறைகள் கொஞ்சம் போ. கவனம், அம்புக்குறியல் சரியா போட்டீங்கன்னு பாருங்க. ஓகேயா? இதானே? ரைட். ஓகே தானே? கேள்வியில பாருங்க. பொருளானது எஃப்ஐ நோக்கி அசைக்கப்படும் போது பிம்பத்தில் ஏற்படும் மாற்றங்கள் 2 கூறுக. ரைட். இதே ஐடியா கேள்வி கேட்டு இருக்கு பிள்ளைகள். கேள்வி வாசிக்க பாச செய்ய சொல்லுவேன். ஓகே.
சரியா? இப்ப என்ன சொல்றாங்க? எஃப் நோக்கி அசைக்கிறாங்களாம். சரி புள்ளியல், எஃப்ன்றது தானே வேணா எஃப், இந்த எஃப் நோக்கி இந்த பொருளை அசைக்க போறாங்களாம். அசைக்கைகள் இந்த பிம்பத்தில் ஏற்படுற மாற்றங்கள் விளங்குதோ? இப்போ பொருள் இங்கே வச்சிருக்கிறோம், இதை கொஞ்சம் இப்படி முன்னுக்கு அசைச்சோம்னா என்ன நடக்கும்? சரியா? அதாவது இங்கே எந்த கொஞ்சம் இங்கே கொண்டு வருவோம், கொஞ்சம் நான் உயரமாக்கறி வரோம் புள்ளியல், டிஃப்ரெண்ட்டுக்காக கீறோன்னா இந்த பொருளை வந்து அதை வேணாம், அதை இந்த பொருள் நீங்கள் பொருள் வச்சிருக்கீங்கண்ணே, அதே அளவு அதே போல தான் அசைக்க போகிறோம். கொஞ்சம் இப்படி அசைப்போம், கொஞ்சம் முன்னுக்கு அசைச்சிட்டு விளங்குதா? ஓகே. அப்போ என்ன இயல்பு வித்தியாசம் வரும்னு கேட்குறான். இப்போ என்ன செய்யுங்க, வேற கலரை பாவிங்க. இப்போ நான் பாவிக்கிற மாதிரி இதே பொருளை அதே அளவு பொருளை இங்கே வச்சு கொஞ்சம் முன்னுக்கு எஃப்என் தான் அசைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்க பிள்ளைய பொருள் கவனிங்க, இங்கே எல்லாரும் கவனிங்க கவனிங்க. நான் போர்டில் கதைக்க பிள்ளைகள் கவனிக்கணும். நீங்கள் இல்லை சார் நான் கீறி கொண்டிருக்கேன், நீங்கள் என்ன குறுக்க ஒரு காய்ச்சி கொண்டிருக்கீங்கன்னு என்ன கேட்கக்கூடாது. நான் கதைக்கே கவனிச்சு போட்டு பிறகு கேளுங்க, டைம் தருவோம் தானே? ஓகே தானே? ரைட். அப்போ என்ன செய்யுங்க, நீங்கள் விட கவனிங்க, கவனிச்சீங்கன்னா சரி. இங்கேருந்து முன்னுக்கு தான் அசைக்க போறாரு, இதான் கேள்வி. முன்னுக்கு அசைக்கிறார், அப்போ இந்த பொருள் இஞ்சான வரப்போகுது, அதே பொருள் தானே, அப்போ அதே விதத்தில் நிற்குது. சரியோ? இப்போ என்ன செய்யுங்க, இந்த பொருளுக்கு கதிர்படம் கீறி பிம்பத்தை எடுங்கோ. இப்போ முதலாக கதிர் வந்துட்டு சமாந்தரம் போகிற கதிர் அப்படியே தான் போகுது. முதலாக கதிர் மேலே வந்துட்டு தானடா, அது ஓகே. அடுத்த கதிர் என்னது, ஒளியமைத்துக்கால போகணும். இது இங்கே ஒளியமைத்துக்கால போகுது, அப்போ இதுக்கால போகும். அப்போ ஒளியெழுத்து மயிலத்துக்கு போகிற கதிரை கீறி இதுக்குரிய பிம்பத்தை அதே படத்துல அதுக்கு மேலேயே வரையுங்க. சரியோ? அப்போ இப்போ நீங்கள் ஒரு படத்துக்குள்ளேயே ரெண்டு இடத்துக்கான கதிர் படத்தை வரைகிறீங்க. சரியோ? வரையுங்க. சரியா? இப்படி தான் வரும். சரி, நீங்கள் கேட்குறீங்க ஒளியமைக்கிற மாதிரி கேட்டீங்கன்னா அங்கே போ. விளங்குதா எப்படி கேட்குறாங்கன்னு? இதெல்லாம் கெஸ் பண்ணி பிடிக்கணும். வருதா அப்படி? வருதா? மைக் ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணி சொல்லுங்க, வருதா? கொப்பியை தாண்டி போகுது சார். கொப்பையை தாண்டி போதோ? அப்பதான் இப்படி ஒரு போட்டோ வைங்க வீட்டை, பிரச்சனை அழிச்சாச்சு. கொப்பை தாண்டி தான் போக முடியாது. ரைட். சரி, தாண்டி போனா பிள்ளை நீங்கள் அது எக்ஸாமுக்கு வந்தா முடிகிற எப்படி கிட்ட வருது போட்டு விடுங்க, அடி திருப்பி கீறணும். சார்? தெரியாதானே? எக்ஸாமுக்கு வந்தா எப்படி வருது? ஆ பிள்ளைங்களே, எக்ஸாமுக்கு இந்த கொஷன் வந்தா எப்படி செய்யற? எக்ஸாம் வந்தா மேசியோட சேர்த்து அனுப்பி விடுங்க கீறி போட்டு. அப்படி அவ்வளோ தூரத்துக்கு வராது. அது நீங்க கீரை பழகிட்டீங்கன்னா நீங்க இப்போ எடுக்க பிள்ளைய கொப்பி எடுக்கல, இது நாங்கள் போட்டில் கீரைக்க பிள்ளைகள் கூட குறைய போகும் தானே. நீங்க கொப்பியில போய் கீரைக்க பிள்ளைகள் இப்போ சிஆர் ஷீட்டண்டா இப்போ கவனிங்க, இங்கடா சிஆர் கொப்பியை கவனி. இப்போ சிஆர் காப்பி எடுத்தீங்கன்னா இதான் அப்படி உங்களோட சிஆர் ஷீட். நீங்க சின்ன காப்பின்னா கஷ்டம், சின்ன காப்பி கஷ்டம் தான். சிஆர் ஷீட் எடுத்தீங்கன்னா இந்த ஷீட்ல இந்த நடு சென்டர் சென்டர் இந்த நடுவு எடுக்கிறல அந்த கோடு, பி இந்த நடுவு எடுக்கிறது தானே.
இப்போ எப்படியும் சிஆர்சி தமிழையும் கூட எக்ஸாமுக்கு வரும் பேப்பருக்கு V5 இல்லை சின்ன காப்பி எல்லாம் வர போகிறோம் A4 சைஸ் தான் சிஆர். அப்போ இந்த சிஆர் காப்பி அளவு A4 சைஸ் தான் உங்களுக்கு ஃபைனல் பேப்பரில் எக்ஸாம் பேப்பரில் உங்களுக்கு தர எக்ஸ்ட்ரா எழுதுற ஷீட்லாம் அப்படி தான் வருது. இந்த சைஸ்லாம் வரும். இப்போ இதில் நடுவு எடுக்கிறேன் தான் இந்த அச்சு நடுவு வச்சு ஒரு வில்லையிலோ ஆடியிலோ வச்சு நடுவு வச்சு எடுக்கிறோம். அதை நீங்கள் சரியாக இந்த நடுவில் எடுத்தீங்கன்னா சரி கொப்பியில் சரியாண்டு கிட்டத்தட்ட ஒரு கண் மட்டத்தை பார்த்து தெரியும் தானே நடுவுக்கு எடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. அப்போ கிட்ட இதுக்கெல்லாம் வரும். அவ்வளோ தூரத்து இப்படி போகிற அளவுக்கு எல்லாம் இது அளவிடையெல்லாம் தான் கீறீங்க. ஒரு அளவிடையெல்லாம் நீங்கள் கொஞ்சமாக தான் எடுத்து கீறுவீங்க. 2 சென்டிமீட்டர் எடுத்து கீறீங்க சரியோ. அவங்க அளவோட தந்தால் அளவோட பாய்க்கணும். இல்லாட்டி நீங்கள் ஒரு 2 சென்டிமீட்டர் இந்த குய்ய தூரத்தை எடுத்தீங்கன்னா அது கணக்காக வரும். அது கூட யோசிங்க அவ்வளோ தூரத்துக்கு போகாது சரியா. அப்படி உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு போகன்றது உங்களுக்கு தெரியும் தானே. அப்படி பழக்கப்பட்டால் தெரியும் தானே. அப்படி செய்யலாம். கொஞ்சம் இங்கே அலறைக்கு கொஞ்சம் இந்த படம் இங்கே அலறைக்கு வந்தால் இங்கே அளவு பெருசாக இல்லை தானே. அங்கால நம்ம போகுது. அப்போ கொஞ்சம் இங்கே அலறைக்கிக்கலாம் சரியா. கூட யோசிக்காதீங்க. அது கிட்டத்தட்ட உங்களுக்கு பழக வந்துடும் சரியா. தான் விஷயம். இதுக்கு போய் யோசிக்கிறாங்க விளங்குதா. வேற பாருங்க. ஆனா இப்படி அரைக்கி கீரை சொல்லி வந்ததில்லை பிள்ளைகள். அதையும் சொல்றேன். இப்படி வந்ததில்லை. இப்ப இந்த கேடியில கேட்ட மாதிரி இதுலயும் உங்களுக்கு கீரை சொல்லி கேட்கல சரியோ. இப்போ நீங்க யோசிக்க அவங்களுக்கு கீறி பார்ப்பாங்கண்ணே. அடைய உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் செட் பண்ணாடா அதுக்குரிய இப்படியெல்லாம் செஞ்செல்லாம் பார்த்து எல்லாம் பார்ப்பாங்க. பாக்கி அவங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். அப்போ யோசிப்பாங்க புள்ள புற இங்க மேசிரியா கறி கொண்டு போறது. பாதி அங்கே இருக்கு பாதி எங்க பிள்ளை எங்க வாங்கிங்களா பிள்ளை மிச்சம் பாதி காணல சார் இந்தா இருக்கு சார் மிச்சம் பாதி என்னட்டா கிடக்கட்டும் வரும். ஃபைல் மட்டும் எல்லாம் கிடக்கும் மிச்சம் சரியா. அப்போ அவன் கேட்குற என்ன பாருங்கோ இங்க இருந்த பொருள் F1 கதை கேட்கல விம்பத்துக்கு என்ன நடக்க முடியும். அப்போ முன்னுக்கு போய் நடக்க முடியாது பாருங்க. சமாந்திர கதிர் அதே இதுதான் பாருங்க. சமாந்திரமா போறது அப்படியே போகுது. 2 சந்தர்ப்பத்துக்கும் பாருங்க. முதலாவது கதிர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கேன் தலையில அது மேலே வச்சுட்டு தானே போகுது. எது வித்தியாசப்படுது இந்த ஒளியல் மையத்துக்குள்ள போறதான் வித்தியாசப்படுது. பாருங்க இங்க இருந்து வகை எப்படி அப்போ முன்னுக்கு போடா இந்த கோணம் குறைந்தாடா. இங்க முன்னுக்கு கோணம் கூடுது பாருங்க. இந்த கோணத்தோட இந்த கோணம் விளங்குதா. அப்போ இதனை செய்து இப்படி இங்க போய் இங்க சந்திக்க முடியாது சரியா. நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கு நீங்க கேறின படத்தின்படி உங்களோட நீங்க சரியா அடிமட்டம் வச்சு தான் கறிப்பீங்க. முதலாவது சந்தர்ப்பத்தை விட அடுத்த சந்தர்ப்பத்தில் இப்படி பெருத்த ஒரு பிம்பம் தான் வந்திருக்கு. அவன் இதை தான் கேட்கறான். இந்த விம்பையோட என்ன நடக்கணும்னு கேட்கறான். இது என்ன விம்பையோட தான் கேட்கறான். இப்போ உனக்கு சொல்லலாம் தானே என்ன விம்பையோட உண்டு இதோட அப்படி சொல்லலாம் தானே. அனுப்புறா ஓ டுடே ரெக்கார்டிங் அனுப்புறா. ஒன் பண்ணி விட்டா படிப்பு சம்பந்தமா மட்டும்தான் கதைக்கணும். மற்ற விஷயங்களாம் அதில் கேட்கக்கூடாது சரியா. ஓகே கிளாஸ் முடிஞ்சோம் ரெக்கார்டிங் வரும் உங்களுக்கு. எல்லா கிளாஸ் முடியும் ரெக்கார்ட் போடுவோம் சரியா. ரைட் ஓகே ரைட். சும்மா கதைக்கிறேன் நானும். ஓகே பிள்ளைய இதுக்கு தான் இந்த மைக்கெல்லாம் ஒன் பண்றது இல்லை. இந்த சும்மா எப்போ டைம் டேபிள் எப்போ ரெக்கார்டிங் போடுவீங்களா எத்தனை கிளாஸ் முடியும் சாப்பிட்டீங்களா சோமா இருக்கீங்களா இந்த கதையெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒன் பண்ணினா படிப்புக்கு என்ன கேட்குற கடி மட்டும்தான் பார்த்து சொல்லணும் சரியா. வேற கதைச்சதுன்ட்டு குழப்பக்கூடாது. படிப்பிக்கிற டைம் கொஞ்சம் அந்த டைமுக்குள்ள நிறைய விஷயம் நான் முடிக்க கிடக்கும் சரியாண்ணே. நீங்கள் எதுவும் கேட்கணுமா பிரச்சனை இல்லை. தனிப்பட்ட இதில் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வடிவாக விளக்கமாக கதைப்பேன் சரியோ. அதெல்லாம் பிரச்சனை இல்லை சரியா. நான் வழியாக கதைப்பேன். நீங்கள் கதைக்கலானே கதை உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எடுத்து கேளுங்க. கிளாஸ் டைமில் கேட்கக்கூடாது சரிதானே. ஓகே புதுசான வழியில் பழகிக்கொள்ளுங்க ரைட் ஓகே சரியா. அவ பாருங்க பிள்ளைகள் அவ கேட்ட கேள்வியை பாருங்க. எஃப்ஐ நோக்கி அசைக்கப்படும் போது பிம்பத்தில் ஏற்படும் மாற்றங்கள் 2 கூறுக. என்ன செய்ய முடியாது. பிம்பம் வந்து முதலாவது அதாவது என்ன செய்யும் 2Fல இருந்து இன்னும் விலகி போகும். 2Fல இருந்து 2Fக்கு அப்பால் செல்லும். 2Fக்கு அப்பால் அதாவது முதலாவது பிம்பத்தை விட என்ன செய்யும் இன்னும் பிம்பம் அங்கால தூரமா போகும். இன்னொன்று என்ன பிம்பத்தின் அதாவது அளவு என்ன செய்ய முடியாது கூடிக்கொண்டு போகும். அதாவது பிம்பம் உருப்பெருத்த பிம்பமாக வந்து ஒன்று இருக்கும். முதலாவது பிம்பத்தை விட 2வது பிம்பம் வந்து என்னது 2Fக்கு அப்பால் இன்னும் தூரமாக போகும். அடுத்தது என்னது முதலாவது பிம்பத்தின் அளவு பருமனை விட அல்லாட்டி அளவை விட இதுன்ற பருமன் அளவு வந்து என்ன இருக்கும் கூடுதலாக இருக்கும் சரியா. அதான் தெரியுது பார். மற்றபடி 2மே தலைகளானடா. இதுவும் தலைகளானதான் அதுவும் தலைகளானதான். இதுவும் மெய் பிம்பம் தான் அதுவும் மெய் பிம்பம் தான் சரியோ. 2க்கும் வித்தியாசப்படுறது என்ன பிள்ளைகள் ஒன்று உருவம் என்ன பிம்பத்தின் உயரம் கூடுது பிம்பத்தின் பருமன் பிம்பத்தின் அளவு கூடுது. அடுத்து என்ன இன்னும் விலகி போகுது 2Fக்கு அப்பால் இன்னும் போகுது. முதலாவது பிம்பத்துக்கு அடுத்ததாக அடி முதலாவது பிம்பத்தை தாண்டி செல்லுது விளங்குதா. அப்போ இப்படி 2 விஷயம் வழி இருந்தீங்கன்னா சரி. ஒன்று அதன் உயரம் அல்லது அதன் பருமன் சரிதானே விளங்குதோ. அதன் பருமன் அடுத்தது அது வந்து 2Fக்கு முதலாவது பிம்பத்தை தாண்டி அப்பால் செல்லுகிறது சரியா. ஓகேயா பார்த்தீங்க ஒரு சின்ன கேள்விதான். அப்படியெல்லாம் யோசிக்க தெரிய வேணும் பிள்ளைகள். நீங்கள் படித்த விஷயம் இவ்வளோதான் தியரி இதுக்குரியது. அந்த தியரியை தான் அவங்க சுற்றி உங்கள்ட்ட மாற்றி கேட்பாங்க சொல்ல விளங்குதா. இப்போ நீங்கள் தனித்தனியாக தான் உங்களுக்கு பிள்ளைகள் நான் உங்களுக்கு படங்கள் கீறி காட்டினேன். இப்போ குவி வில்லைக்கெல்லாம் என்னது ஒவ்வொரு இடத்தையும் வச்சு தனித்தனி தான் கீரைச்சு நான்.
ஆனா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கல, உங்களுக்கு சொல்லித்தரணும். நீங்க ஒரே இப்படி அச்சில் வச்சு படத்தை வச்சு கீறுங்க அப்படி, சரியா? அப்ப உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ இந்த படத்துலயே பாருங்க, இந்த படத்துலயே பாருங்க, இதுலயே எஃப்ல வச்சு கீறலாம், எஃப்க்குள்ள எஃப்ல வச்சு கீறலாம். அடுத்த 2F இருக்குது, அடுத்த 2Fல வச்சு கீறலாம், இதுக்கு மேல வச்சு கீறலாம். என்ன எல்லாத்துக்குமே பாத்தீங்கடா, எங்க இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பிள்ளைகள் ஒரே ஒரு கதிர் பொதுவாக பயன்படுத்தக்கூடியா இருக்கும். யாரு? முதலாவது கதிரை பயன்படுத்தலாம். சொல்ல விடுங்க. 5 சந்தர்ப்பத்திலையும் பாத்தீங்கன்னா முதலாவது கதிரை பொதுவாக பயன்படுத்தலாம் தானே, ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ணலாம் முடியல, சரியா? ஒரே இடத்துலயே உங்களுக்கு எல்லாம் வந்துடும். அவ இம்பையெல்லாம் சொல்லி சொல்லி பழகலாம். அப்ப இதுல என்னத்த பிள்ளைகள் மாத்த போறீங்க? இந்த ஒளியின் மெத்தட போறதா மாறப்போகுது. ஒன்று மாறி மாறி கறிக்கும், அதுக்கு ஒரு 4 கலரை மாத்தி மாத்தி கீறுங்க. ஒரே கலர்ல நீங்கன்னா தெரியாது, ஒரே கலர் நீங்கன்னா எல்லாமே கோடு போய் கொண்டு உங்களுக்கு குழப்பமா இருக்கு, சரியோ? இதுதான் கடைசி கட்ட ப்ராக்டிஸ். 5 தனித்தனியாக கறி பழகிட்டீங்கடா, இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி இது நீங்க எல்லாம் சுயமா செய்து பழகணும். இப்படி செய்து பழகினீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு அது ஈஸியா பழக்கத்துக்கு வந்துடும். ஒரே பார்வையிலேயே எல்லாம் பார்க்கக்கூடியா இருக்கும். என்னடா பொருள் கறிட்டேன்டா உலக அங்கால வர விம்பத்தின் படத்தை வச்சு அது என்னமேன்ற உனக்கு சொல்ல தெரியாதா? அது அளவை பார்த்து சொல்லலாம் தானே. தலைகளா இருக்குது, அடுத்தது ஒரு பெருசா இருக்கு, சின்னனா இருக்குது, விளங்குதோ? அடுத்த எந்த இடத்துல தோடுது, எஃப்லையா, எஃப் கங்காலியா, 2F கங்காலியா, 2F இடையிலையா என்று சொல்லலாம் முடியும், சரியா? அவ தனித்தனியாக கீறினதை நீங்க ஒரே இடத்துல கீறி பழகினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி குழிவாடிலையும் அங்கேயும் 5 சந்தர்ப்பம் தான், அங்கேயும் ஒரே இடத்துக்கே வச்சு கீறினீங்கன்னா ஓகே. ஆனால் கொஞ்சம் கலரில் மாற்றி மாற்றி கீறினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இதான் முடியல. அதுக்குரிய இந்த படத்துக்குரிய சோட் நோட்ஸ் இருந்தால் இதுதான் கடைசியாக வரும். இப்படி கீறி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னடா கீறுறான் 5 பேர், இதுக்கு போட்டாச்சு, சரியோ? இதுக்கு என்ன செய்யும்? இதுக்கு இப்படி போகும். இப்போ நான் கீறுறேன், இதுக்கு இப்படி போகுது. அடுத்து எஃப்ல வச்சிருக்கோம், எஃப்ல வச்சா என்ன செய்யும்? இப்படி போகும். அடுத்து இங்கே என்ன 2Fல வச்சிருக்கு, 2Fல வச்சிங்களா இப்படி போகுது. அடுத்து இங்கே வச்சிருக்கீங்க, இதுக்கு என்ன செய்ய போகுது? பாருங்க, கோடு வித்தியாசப்பட்டு வருதா இல்லையா? ஒரு கோடுமே பாருங்க வித்தியாசப்பட்டு வருதா இல்லையா? ஒரே மாதிரி வருதா இல்லை தானே? இதில் கேட்ட சந்திக்கிற இடங்களில் பிம்பத்தை போடலாம் தானே அப்படி? சந்திக்கிற இடங்கள்ல பிம்பத்தை போடலாம், சரியோ? ஆனால் எல்லா கோடுவங்க சந்திக்கணும். இந்த முதலாவது இந்த சமாந்தரம் வந்து முடிஞ்ச கதிர் இருக்கு தானே, அந்த கதிரில் எல்லாமே சந்திக்கணும். இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் சந்திக்குது, இந்த இதை சந்திக்கு, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சந்திக்குது. நீங்கள் சரியா கீறணுமாங்க, இது சந்திக்காத போவோம் அப்படியே. சொல்ல விளங்குதா? இப்படி இப்படி கீறி பழகினீங்கடா ஒரே பார்வைக்கு உங்களுக்கு மொத்த படமும் வந்துடும். சொல்ல விளங்குது தானே? அப்போ இதை ஷோர்ட் நோட்ஸ் உங்களோட ஷோர்ட் நோட்ஸுக்குள்ள இதை எழுதி எடுத்து வச்சிங்கன்னா ஈஸி. எக்ஸாம்பிள் ஒன்று தட்டி தட்டி பார்த்துட்டு போகலாம். தனித்தனி படம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு அந்த ஒப்பிட்டு பார்க்கலாது. என்னடா கேள்வியில் ஒப்பிட்டு தானே கேட்குறான், அவனை ஒப்பிட்டு பார்க்க தெரியணும். அதுக்கு ஒரே பாடல கீறி விட்டீங்கன்னா படம் அப்படியே ஞாபகத்திலே இருக்கும், சரி தானே? ரைட், ஓகே. அப்படி அடுத்த கடி வாங்க, 11வது கடி. 11வது கடி, படமானது 30 மில்லிமீட்டர் குவியத்தூரமுடைய குவிவு வில்லையின் முன்னால் 20 மில்லிமீட்டர் தூரத்தில் 15 மில்லிமீட்டர் உயரம் உள்ள பொருள் ஓ வைக்கப்பட்டுள்ளதை காட்டுகிறது. மில்லிமீட்டர் உங்களுக்கு தெரியும், 1 சென்டிமீட்டர் அளவு 10 மில்லிமீட்டர். அப்போ அந்த அளவுடையில் நீங்கள் எடுக்கலாம், சரியோ? வரைபடத்திலே பூர்த்தி செய்து பிம்பத்தினை பெறுங்க. ரைட், 11வது செய்யுங்க. வரைபடத்தை கேளுங்கோ, கேள்வி நம்பரை போடுங்க, கேள்வி எழுத தேவையில்லை, கேள்வி நம்பரை போட்டு படத்தை கேளுங்கோ. நிறைய வழங்கிட்டு தானே? ரைட், மற்ற பிள்ளைகள் இந்த மைக்கேல் ஒன் பண்ணிக்க நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், உங்களோட வீடுல சத்தம் எதுவும் இருந்தா, அங்கே வீட்டில் சத்தம் அம்மா அப்பா எல்லாம் காய்ச்சிட்டு இருப்பாங்க, வீட்டில் ஆக்கள் இருப்பாங்க. அப்போ அந்த சத்தங்கள் கூடுதலாக இருந்ததுன்னா நீங்கள் ஒன் பண்ணாங்க தயவுசெய்து. நான் உங்களை இந்நாள் ஒன் பண்ணுங்கன்னு சொல்லல, ஓப்பனாக தான் விட்டேன். 6 மணிக்கு தான் கொண்டு உங்கள் வீட்டு சத்தங்களுக்கு கேட்கல, அது இங்கே கேட்கும். ஏன்னா நீங்கள் உங்களோட ஃபோன் மைக்கோ அதாவது லேப்டாப்பில் இருக்க மைக்கோ அதுன்ற சென்சர் வந்து கூட, அது சின்ன சின்ன சத்தம் எல்லாத்தையும் கேட்கும். உங்களோட பக்கத்து விட்டு நாய் உழைச்சா கூட அது எங்களுக்கு கேட்கும் இதுக்கால. இப்போ நாங்கள் கதைக்கிற மைக்கு வந்து அப்படி இல்லை அப்படி, சரியா? நாங்கள் கதைக்கிற கிட்ட கதைக்கிற இதில் இருக்க மட்டும் தான் கேட்கும். சொல்ல விளங்குதோ? இப்போ நீங்கள் வந்து ஃபோன் மைக், அடுத்தது வந்து இந்த லேப்டாப்ல இருக்க மைக் எல்லாம் வந்து சென்சிட்டிவ் கூட, அதோட உணர்திறன் கூட பிள்ளை விளங்க, உணர்திறன் கூட. பக்கத்து விட்ட நாய் குலைச்சாலோ பூனை குலைச்சாலோ அந்த சத்தமும் எங்களுக்கு கேட்கும். இப்போ நீங்கள் விட சொல்ல அங்கே எல்லா சத்தமும் கேட்டு கொண்டு இருக்கும். சில உங்களுக்கு அம்மா பேசி கொண்டு இருந்தாண்டா அதுவும் கேட்கும், சரிதானே? அப்போ காவணாமா? ரைட், இது அளவு எடுத்துக்கு வரணுமா? சரியா அளவெடுங்கோ.
இந்த பாருங்கோ படமானது 30 மில்லிமீட்டர் குவியத்துற முடியாது. அப்போ பிள்ளைக்கு தெரியணும் எஃப். அப்போ இது எவ்வளோ பிள்ளைகள்? 30 மில்லிமீட்டர், அதாவது 3 சென்டிமீட்டர். இதான குவியத்தூரம். ஒளியின் மையத்துல இருந்து எஃப்கான தூரம் தான் பிள்ளைகள் குவியத்தூரம். நான் தேடி படிச்சிட்டோம், இனி செஞ்சுட்டு போக வேண்டியா. ஓகேயா? குவிவிலை முன்னால் 20 மில்லிமீட்டர் தூரத்தில். சரியா? குவிவிலை முன்னால் 20 மில்லிமீட்டர். இவ்வளவு 30 நடா 20 ஒரு வளத்துக்கு வரும். பொருள் ஒன்று வைக்கிறோம், வச்சாச்சு. அது எவ்வளவாம்? 15 மில்லிமீட்டர் உயரமாம். இது எவ்வளவு? 15 மில்லிமீட்டர். அப்படின்னா 1.5 சென்டிமீட்டர். இவ்வளவு எவ்வளவு பிள்ளைகள்? 20 மில்லிமீட்டர் அல்லது 2 சென்டிமீட்டர். ஓகே தானே? இவ்வளவுதான் விஷயம். இது சரியா அளவு தந்தா அந்த அளவுகள் அளந்து பார்ப்பாங்க பிள்ளைகள். சும்மா கிடையாது. அப்படிங்க இங்க ஒளியர் மையத்திலிருந்து இவ்வளவும் 3 சென்டிமீட்டர் அளந்தெடுங்கோ. அடுத்த பொருளோட உயரம் வந்து என்னது? 1.5 சென்டிமீட்டர். எங்க வச்சிருக்கு? ஒளியர் மையத்திலிருந்து 20 மில்லிமீட்டர்டா 2 சென்டிமீட்டர்ல வச்சிருக்கு. சரியா? குவிவிலையின் முன்னால் 20 மில்லிமீட்டர். தமிழ்ல விளங்குங்கோ, புத்தகத்தில் மார்க் பண்ணி விடுங்கோ. குவிவிலை முன்னால் 20 மில்லிமீட்டர், குவிவில்லையில இருந்து தான் 20 மில்லிமீட்டர் வரணும். சரிதானே? அப்புறம் இங்க எஃப்ல இருந்து இருக்கிறீங்கள அவங்க அப்படி சொல்லிருப்பாங்க. எஃப்ல குவியத்தில் இருந்தால எஃப்ல இருந்து 20 மீட்டர் தள்ளி அல்லது அங்கால வெள்ளைக்கு முன்னாடி அவங்க சொல்லுவாங்க. சொல்ற தமிழை பிடிச்சுக்கணும் எங்க வைக்கிறேன். சரியா? ரைட். பாடத்தை புது செய்யட்டாம். இனி என்னடா எங்கடா வச்சிருக்கேன்? எஃப்குள்ள வச்சிருக்கேன். எஃப்குள்ள வச்சா உனக்கு புது செய்ய தெரியாதா? அவன் செஞ்சது தானே. ஆ ரைட். மைக் ஆன் பண்ணுங்க யாராவது. சொல்லுங்க. வச்சாச்சு. சமாதானம் போற கதையில எங்க போகும்? குவியத்துக்குள்ளால. வெரி குட். ஓகே, சமாதானம் போறது குவியத்துக்கு ஆகும். அடுத்தது ரெண்டாவது புலியியல் ஒளியியல் மையம். அம்மா பேசுறா. ஓகே ரைட். சரிதானே? ஓகே. இது இப்ப சந்திக்காம போகுது, என்ன செய்யறது? இப்படி விரிஞ்சு போக முடியாது, சந்திக்காது, என்ன செய்யறது? மேலுக்கு ஒட்ட மாயமா எடுக்கணும் சார். எப்படி மாயமா எடுக்கிறது? பொருளுக்கு அங்கால நிறுத்துது. ஓ, அதான் எப்படி எடுக்கிறது? முடிவிலியோட வாடா, இங்க முடிவிலி வார். முடிவிலி வேற கதிர் இப்படி விரிஞ்சா முடியும் போகும். என்னது சேர்க்கிற கதிர? கற்பனையாக வெரி குட். கற்பனை அணைக்கணும். எந்த பக்கம் அணைக்கணும்? இஞ்சால பக்கமா இல்ல பின் பக்கமா? பின்பக்கம். வெரி குட். என்ன செய்ய முடியாது? இதை வந்து நீங்க பின்பக்கம் அப்படி நீட்டி கொண்டு வரணும். சரியா? எனக்கு போட்டுக்கு மேல போதோ தெரியா. என்ன முடியாது வேறு தக்குறோம் உங்களுக்கு. சரி, இதோட நான் முடிக்கிறேன். அப்போ இப்படி நீட்டி விட போயில சந்திக்கும் முடியாது. சந்திக்கிறது என்ன செய்யும்? இந்த பிம்பம் வரும். சரியா? கவனமா. எஃப்ல வச்சா தானே முடிவிலியில வரும். சரிதானே? ரைட். அப்ப கேட்டீங்கன்னா பிள்ளைகள் இதுல வந்து என்ன முன்னுக்கு இப்படி தானே செய்யும். கதை இப்படி விரிஞ்சோண்டு போ. விரிஞ்சிட்டு போனா சேர்க்கலாடா. அப்புறம் என்ன விரிஞ்சு போதா சார்? இப்படி ஒரு ஜூட்டனை போட்டு விடுவோம். சேர்க்கலாம் அப்படி இல்லை தானே? கவனமா. ரைட். அப்ப என்ன பிள்ளைகள், இதுதான் விஷயம். இதான் நான் கோயிலில் முதல்ல ஆக்குறாங்க. ஓகே அண்ணே. சரி, விம்பையில் சொல்லுங்க. மாயவிம்பம். உருப்பெருத்தது. ஓகே, மாயவிம்பம். உருப்பெருத்தது வேற? நிமிர்ந்தது. நிமிர்ந்தது வேற? பொருள் பக்கம் தோன்றும். பொருள் பக்கம் தோன்றும். சரியா? ஓகே. அவ்வளவு விஷயம். அதான் கேட்டுக்கான். ஓகே ரைட். ஓகே ரைட். திரும்ப சொல்றேன், மைக் ஆன் பண்ணிக்க பார்த்தோன்னு பண்ணுங்க. அப்புறம் வீட்டை பேச்சு விழுந்தாலும் எங்களுக்கும் கேட்குது. அப்புறம் உங்களுக்கு உள்ளதா எனக்கு உள்ளதானே தெரியல ப்ரோ. ரைட். சரி, அப்ப எவ்வளவு செய்யலாம் பிள்ளைகள்? அதான் பாருங்க, வந்து படத்தை பூர்த்தி செய்யட்டும். இப்படியும் படத்தை கேட்பான் பிள்ளைகள். படத்தை கீறி குறையில விட்டு போட்டு இதை பூர்த்தி செய்யுங்கோ, பூரணப்படுத்த கொண்டு விட்டுருவான். வணங்குதா? இதுதான்டா இப்ப நான் படிப்பிச்சதாண்டா உனக்கு தியரி. அதான் அடிப்படை. அந்த 13 கருப்படம் தான் அடிப்படை. அதைத்தான் அப்படி மாத்தி மாத்தி அப்படி இப்படி சுத்தி சுத்தி கேட்டு இருப்பான். இதை இந்த கேள்வியிலையும் செய்யுது. நான் உங்களுக்கு ஒரு டியூட்டர் நம்மளுக்கு கேள்வி அதையும் செஞ்சு பாஸ் செஞ்சு விட்டவனாடா. இதை விட நீ எந்த கேள்வி எப்படி வந்தாலும் நீ செய்வாய்.
அதுல எந்த மாற்றமும் இல்லை. 100% செய்யலாம் பிள்ளை. இது எல்லா ஐடியாக்களும் வந்துடும் உனக்கு. அப்போ உனக்கு விளங்கிடும். இது இப்படி எப்படி கடை இப்படி எப்படிலாம் செய்யணும் உனக்கு விளங்கிடும். சரியா? ரைட். விமத்தை ரெண்டு கேட்டுக்கான். சரி, அது கொடுத்தாச்சு. பிம்ப உயரம் பொருள் உயரம் ஆகியவற்றை அளந்து அவற்றுக்கிடையான வீதத்தை கணிக்க. இது நீங்க அளக்கணும். நான் அளந்தா சரியா வராது. இப்போ இந்த பிம்ப உயரம் பொருள் இந்த பிம்பம் கேட்டீங்கானே. ரைட். உங்களோட அடிமட்டத்தை அளங்கோ, அளந்து போட்டு சொல்லுங்க. ஒரு கண்ணு வந்து பார்ப்போம். பார்ப்போம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஏதாவது பார்ப்போம். சரியா கேட்டீங்கன்னா ஒரு மண்டா வரும். என்ன கேட்டிருக்கான்? பிம்ப உயரம் பொருள் உயரம் ஆகியவற்றை அளந்து. அடே, பொருள் உயரம் அளக்கத்தை எழுத்தாடா. அது 1 தானே வந்தது. இப்ப பொருள் உயரம் எவ்வளவு? பொருள் உயரம் அது எவ்வளவு? 15 மில்லிமீட்டர் அல்லது என்ன 1.5 சென்டிமீட்டர். அதுக்கு பிம்ப உயரம் எவ்வளவு? 4.7 சென்டிமீட்டர். 4.7. 7. ஓகே, ஒரு ஆளுக்கு 4.7 வருது. 4.7 சென்டிமீட்டரா? ஓ. அழகு சொல்லணும். சும்மா 4.7 என்ன வெங்காயம் கத்திரிக்காய் போடுறது? அழகு சொல்லணுமா? சென்டிமீட்டர். கவனம். அடே, அழகு இல்லாட்டி மார்க்ஸ் இல்லடா எக்ஸாம்ல, ஃபைனல் பேப்பர்ல. அழகு போடணுமா? ஓகே, 4.7 சென்டிமீட்டர். ரைட். ஓகே, அப்போ மில்லிமீட்டர் எவ்வளவு? 47. ஓ. ஓகே. வேற யாருக்கும் வேற வேற 4.7 கிட்ட கிட்ட. அதுக்கப்புறம் 4.6 சார், 4.69, 4.7 ஒன்றுகள் 2 அப்படின்னு இல்லை. அவங்க இருங்கோ. யாருக்கா 4 வருதா இல்லாட்டி 5, 5.5 அப்படி நிறைய போகுதா? கிட்ட கிட்டதுக்குள்ள வரும் பிள்ளைகள். கிட்ட கிட்ட இல்லை, இது கிட்ட 4.7 இல்லை 4.6 4.8 இந்த ரேஞ்சுக்குலாம் இருக்கணும். ஏன் நீ வச்ச அளவு சரிதான் பிள்ளை. இந்த அளவுகள் சரியா இருக்கணும். 30 மில்லிமீட்டர். அடுத்து வந்து இந்த 20 மில்லிமீட்டர் தூரத்துல அடுத்தது 1.5 மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் இந்த உயரம். ஏன்னா அவங்க திருத்தேக்கல எப்படி கேள்வி வந்திருந்தா பிள்ளைகள் அடிமட்டத்தை கொஞ்சம் திருத்திர டீச்சர் என்ன செய்வார்? குழந்தைஞ்ச பிம்பத்துல வைப்பார். அடிமட்டத்தை வச்சு அளந்து பார்ப்பார். பாக்கி சரி ரைட் 4 இருக்கா? ரைட் சரி. அப்ப பெரிய அளவு வித்தியாசம் வந்தா இங்க அளந்து பார்க்க மாட்டாங்க. இதுல இந்த இந்த பேப்பர் திருத்துறா இங்க அளக்கத்தே எழுதாடா. இங்க அளந்தா சரியா வரும் தானே. இங்க பிழைக்குதுண்டா இங்க நீ பிள்ளையா இருக்கு. விளங்க சொல்ற கவனம் பிள்ளைகள். மற்ற இந்த அழகெல்லாம் முக்கியம். அழகெல்லாம் சொல்ல பழகணும். சரிதானே? அப்ப என்ன பிள்ளைகள்? அப்போ கொடுத்து விட்டீங்கன்னா சரி, இதான் அந்த வீதம். ஓகே சரியோ? சரியா? இதை எழுதுக. என்ன அப்புறம் இதை சுருக்கலாம். 1.5 4 சுருக்கலானே. சுருக்கி தசையில கொண்டு போகிறது இல்லை. அப்படியே இல்லை. 1.5க்கு 4.7. ஓகேயா? அப்புறம் அடி நீங்க இதை இப்படி தான் கொடுக்கணும். நல்லா கொடுக்குறா இப்படியும் கொடுக்கலாம். 4.5 கொடுத்து விட்டீங்கண்டா சரியோ 1.5 தானே. 1க்கு 3 வீதமும் வரும். சரியோ? இப்படி கிட்டத்தட்ட வந்தா சரியா? இப்படியும் வரலாம். நீங்க அளந்து பாருங்க. நான் அளந்து பார்க்கல, கிட்டத்தட்ட எப்படியும் போயிடலாம். வந்து 1.5 4.5 1க்கு 3 வீதம் எடுக்கலாம் தானே. அப்போ அண்ணலவா நீங்க 1க்கு 3 கொடுக்கலாம். சரிதானே? கொடுத்துருங்க. விளங்க அவளைய கேள்வியில் அப்படி கேட்கப்படுதுண்டு. இல்ல 10வது களி வாங்க. 10வது களி. 10வது களியில பி பாட். 10வது கேள்வியில பி பாட் கழிக்கு வாங்க. அதுல எங்க படம் பூர்த்தி செய்யட்டாம். பூர்த்தி செய்யுங்க. பாருங்க பிள்ளைகள் பாருங்க. இதோட முடிப்போம். பத்தாவளி பி பாட்டா. பி பாட்டு வாங்கும். அதிலே பாருங்க என்ன குவிவிலையின் முன்னால் குவியத்திற்கும் ஒளியியல் மையத்துக்கும் இடையில் பொருள் வைக்கப்பட்டுள்ளது. அது கதிர்படத்தினை பூர்த்தி செய்து பிம்பத்தை பெறுக. ஓகே அதே தான் முடியும் பாருங்க. அதுக்கு என்ன சொல்ற?
இதுதான் அந்த கோயில் இல்லையா? அவன் சொல்லி கோயில்னு சொல்லிட்டான் தானே, ரைட். சரியோ, கதை படத்தை பூர்த்தி செய்யட்டான். ஓகே, ரைட். இல்லை, மைக் வந்து பொதுவாக தான் ஒன் பண்ண விடுறேன், நான் குறிப்பிட்டு கூப்பிடல யாரையும். அதே இதில் இப்போ அடிக்கடி இப்போ சொல்கிறாக்கள் உங்களுக்கு தெரியும். அதாவது நான் வந்து அடிக்கடி ஒன் பண்ணி சொல்கிறேன் நான்ன்றது உங்களுக்கு தெரியுமாண்டா. மற்றாக்கள் ஒன் பண்ணி கதை கேட்கல, அவங்களுக்கு விட்டு கொடுக்க வேணும். ஒரே டைமில் எல்லாரும் கதை கேட்கல, க்ரோஸாக இருந்தா சவுண்ட் சொல்லலாம் இருக்கும். அப்போ சொல்ல ஒரு ஆள் நேற்று புதுசாக சொல்ல வர்றார், பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன எல்லாரும் கூட சொல்கிறாங்க, நான் மட்டும் என்ன நானும் சொல்லுவோம் என்ன வந்தது இதில் என்ன சார் என்ன வந்து அடிக்க வர இல்லை தானே சொல்லுவோம். மட்டும் வருவார் முன்னுக்கு வருவார். அவர் முன்னுக்கு வரைக்கல என்னடா சொல்ல போனா இவங்க விடுறாங்க இல்லை, எல்லாரும் கத்தினா என்ன செய்யறேன்னு யோசிச்சுட்டு பின் வாங்கிடுவாங்க. அப்போ அப்படியே யாரும் முன்னுக்கு வந்தால் அவங்கள விட்டு கொடுத்து, அப்படி யாருமே சொல்லாட்டிக்கு நீங்கள் ஒரு மணி சொல்லலாம். இது யாரு அடிக்கடி சொல்றாக்கள், அந்த தைரியம் சொல்றாக்கள் கவனிச்சிங்கன்னா சரி. விட்டு கொடுக்குறாக்கள் கெட்டு போறது இல்லை பிள்ளைகள், அதை மறந்துடாங்க. சரி தானே, ரைட். ஓகே, அவ என்ன பிள்ளைகள் அதே விளையாட்டு தானே வேறு இப்போ அதே இதுதான் விஷயம் உண்டு தான் பிள்ளைகள். கேள்வி ஐடியா அதான் சும்மா மாற்ற 2 பேர்ல எடுக்கிறாங்க, இதுதான் விஷயம். இப்போ அதே படம் தான் அழிச்சிருக்க தேவையில்லை, திருப்பி செய்யத்தானே வேணும். சரியா, பூர்த்தி செய்து பிம்பத்தினை பாருங்க. கதைப்படத்தை பயன்படுத்தி பிம்பத்தின் இயல்பு முறையே இருக்கு. என்னடா அதே இதுதான் இப்ப செஞ்ச அதே களி அதே படம் தான்டா. ஆனா அங்க வேறு பயமுடாவளியில் எப்படி கேட்டிருக்காங்க, பயமுடாவளியில உங்களுக்கு என்ன அளவடையெல்லாம் தந்து அளந்தெழுத சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க அப்படி இல்லை, சும்மா இஃபுக்குள்ள வச்சிருக்க அளவோட சொல்லல, நீ கீறி பிம்பத்தேடுன்னு சொல்லியிருக்கான். இப்படி தான் டிஃப்ரெண்ட், வேற ஒன்றும் இல்லை. சரியா, ஓகே அவளியல். சரியா, கொஞ்சம் இந்த கொஞ்சம் ஒளிமுறையில் படிக்கிறதுக்கு சரி, அதையும் பார்த்து அதில் பார்க்க. சரி, கவனம் பிள்ளைகள். சரி, அந்த புத்தக பயிற்சிகள் சாதனை நினச்சிடாதீங்கோ, அது முக்கியம். ஓகே தானே. அப்போ இதில் என்ன செய்ய வேண்டாம் பிள்ளைகள், நீங்கள் கீறி பழகணும். நீ அடுத்த கிளாஸ் புதன்கிழமை 8 மணிக்கு அப்படியே கவனிங்க. முக்கிய விஷயம் கவனிங்க, உடனே ஓடுறதா முடிக்கண்டு கவனிங்க. உங்களுக்கு வந்து இனி வந்து சண்டே சண்டே வந்து உங்களோட கிரேட் 10 இருக்கு தான். அப்படி கிரேட் 10 ரிவிஷன் போகுமா? நிறைய பேர் எடுத்து கேட்குறீங்க சார், நான் கிரேட் 10 நாங்கள் கிளாஸுக்கு வரோம் சார். அது இப்போ புதுசாக கிரேட் 10 போகுதான பிள்ளைகள், அதோட வேற சொல்லி கேட்குறீங்க. நீங்களும் கேட்குறீங்கன்னு எதிர்பார்த்துருக்கலாம். அந்த கிளாஸோட நான் சேர்க்கல. அவங்க இப்போ அந்த புதுசு அவங்களுக்கு சிலவாக தான் போகும். அவங்களுக்கு அணுவன் சமதானி என்றெல்லாம் 6 போகும். சரியோ, உனக்கு இன்னும் 9வது எக்ஸாம் இருக்கு, 9வது தான் இருக்கு எக்ஸாமுக்கு. உனக்கு அப்படி 6 போயிடுமோ? இல்லை. உனக்கு இப்போ உங்களுக்கு அப்படியே 10ஆம் ஆண்டு 100% தெரியாண்டு இல்லை, 100% 10ஆம் ஆண்டு என்ன இருக்குன்னு தெரியாம இருக்கா இல்லை தானே. ஒரு கொஞ்சமா தெரியும் தானடா உனக்கு, கொஞ்சம் தெரிஞ்சாலும் காணும் தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை. சரியோ, அதுக்கு முக்கியமான படங்கள் எல்லாமே உனக்கு ரிவிஷனா ஒவ்வொரு சண்டேயும் வந்து டூர்ஸ்க்கு தான் பிள்ளைகள். அடுத்த சண்டே டூர்ஸ்க்கு நடக்குமா? சரியா, இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். சரியா, அப்போ கொஞ்சம் எக்ஸாம் கட்டுறீங்க, கொஞ்சம் கடும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வேலையெல்லாம் இதாக இருக்குது பிள்ளைகள். அதான் உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் டிசம்பருக்கு அப்படி தான் இருக்கு. சரியா, உங்களுக்கு வருஷத்துல இருக்காதா, எனக்கு ஒவ்வொரு வருஷமும் இப்படித்தான்டா, ரைட். சரியா, அப்போ அடுத்த ஞாயிறு வந்து உங்களுக்கு வந்து இந்த ரிவிஷன் வெறும் பிள்ளைகள். அது கிட்ட வரைக்கும் என்ன ரிவிஷன் செய்ய போன்னு சொல்லுவேன். அதுக்கிட்டவே நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா சரி. அப்போ அதில் முக்கியமான படங்கள் இல்லாத வரைக்கும் தியரி எல்லாமே சொல்லுவோம் பிள்ளைகள். எல்லா தியரியும் கதைச்சு தான் கேள்வி எல்லாம் செய்வேன். சரியா, அப்போ இதுக்கு உங்களுக்கு பாஸ் பேப்பர் வரும். இதுக்கு இந்த 10 ரிவிஷன் வந்து பாஸ் பேப்பரையும் சேர்த்து தான் வரப்போகுது. சரிதானே. அதே இதில் வந்து இப்போ 10 ஆண்டு நடக்க சில செக்ஷன் சில முக்கியமான டாபிக் வேணா உங்களை ரெக்கார்டில் போட்டு விடுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. தேவையான பார்த்துக்கொள்ளுங்க, தேவையாட்டி விடுங்க. சரியோ, அப்போ நான் ரிவிஷன் பண்ணிக்கல. அதில் இந்த பேப்பர் கிளாஸ் இது ரிவிஷன் தானே. இதில் வந்து உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் எழுத சொல்லி ஒன்றுக்க மாட்டேன். சரியா, நீ எழுத தேவையில்லை. உன்னோட புத்தகத்தில் நோட்ஸ் இருக்கும், உன்னோட ஆல்ரெடி படித்த நோட்ஸ் இருக்கும். நீ தேவையான நோட்ஸில் மட்டும் எடுத்தீங்கன்னா சரி. எடுக்கிற உனக்கு அந்த 10ஆம் ஆண்டுகள் பிக்கப் ஆகி வந்துடும் பிள்ளைகள். அப்படி நீங்கள் ஸ்பீடாக படித்தா தான் பிள்ளைகள் உங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிறும் ஒரு செகண்ட் வந்துட்டு டக்குன்னு வந்துடும். அப்படி செய்து கொண்டு வரைக்கல அங்கால அது போகும். இங்கே புதனும் சரியும் வந்து உங்களுக்கு 14 சிலபஸ் போகும். இப்படி ஓவராலாக போயிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் கவர் ஆகி வந்துடும். சரிதானே, பொறுமையா சொல்ற ஆர்டருக்கு படிச்சு வந்தீங்கன்னா சரி. ஓகே தானே, ரைட். ஆறா மைக் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.
தொடங்கிட்டாங்க. இதுதான் மைக் ஆன் பண்ண ஒரு ரேல். டேக் அவுட் பண்ணுங்கடா மைக். குழப்பக்கூடாது. நானே கொஞ்சம் ஏதோ இவ்வளவு படிச்சு முடிச்சு பண்ணி கொண்டு பார்த்தேன். நீங்க மைக் ஆன் பண்ண உங்களை விட்டா உதற்க முடியல. உங்களை தான் இந்த விட்டுருக்கிறேன். இப்போ மைக் ஆன் பண்ணைக்குல அதை வந்து நீங்கள் தவறா பயன்படுத்தி குழப்பி கொண்டு கொண்டு நீங்களும் பதில் சொல்லாம பதில் சொல்ல முடியாம எல்லாம் குழப்பி அடிச்சு தான் கொண்டு இருந்தீங்களா இருந்தா அப்புறம் உதற்கையும் மைக் ஆன் பண்ணுறதுக்கு விட மாட்டேன். அப்புறம் ஒழுங்கா படிக்கிற பிள்ளைல குழப்பமா இருக்கும். சரிதானே? சும்மா குழப்பக்கூடாது. டைமை வேஸ்ட் ஆக முடியும். இந்த வகுப்பு ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் இந்த பேரை மாத்துறதுக்கு கழிச்சு கொண்டு நான். அப்போ அதில் வந்து இப்போ வகுப்புகள் பண்ணி போட்டால் தொடங்கி ஒரு 5 நிமிஷம் ஆகுது. சரி முடியும் அதே டைம் போகுது பிள்ளை. அப்புறம் அதில் நான் இதில் வந்து இந்த நாட்டாம வேலையும் பார்த்துட்டு இருந்தேன்னா அப்புறம் எங்களை படிப்பிக்கிறது. அப்புறம் சொல்லிங்க சார் வந்து அந்த பேஜ் இந்த பேஜை பார்த்துட்டு போய் படிப்பிக்கலான்ட்டு எனக்கு தான் பிரச்சனை. சொல்கிற பிரச்சனை அதுக்குள்ள இதில் முடிக்கணும் எப்படி நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி முடிச்சு கிடிச்செல்லாம் முடிச்சா தான் நீ திருப்தியாக போய் எக்ஸாம் பேப்பரை பார்க்க உனக்கெல்லாம் ஞாபகம் வரணும். காய்ச்ச விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். சும்மா அப்படி எழுதிட்டு வந்தால் தான் என்னடா மார்க்ஸ் சொல்லும் வரும். நீ வந்து டெவலப் ஆகுவே. சயின்ஸ் சும்மா இல்லை தான் பிள்ளை. சயின்ஸ் ஈஸியடா. சயின்ஸ் ஈஸி. அதை நீ விளங்கி படிக்க நீ கொஞ்சம் டைம் பொறுமை எடுத்து படிச்சேன்னா ஓகே வந்துடும். வகுப்பு டைமில் குழப்பக்கூடாது பிள்ளைகள். இப்போ அதெல்லாம் நான் வடிகட்டும் பிள்ளைகள். இன்னொரு சரியாக நாங்கள் ஸ்ட்ரிக்டாக தான் வச்சிருக்கிறேன். இந்த நம்பர் சிஸ்டங்கள் இதுக்கு கட்டுப்பட்டிருக்க பிள்ளை படிக்கிறேன். எத்தனை பிள்ளைனா பிரச்சனை இல்லை. எனக்கு பிரச்சனை எனக்கு பிள்ளைகள் உங்களுக்கு எனக்கு ஒரு பிள்ளை போனால் ஒரு பிள்ளை வெறும் பிள்ளைகள் எனக்கு பிரச்சனை இல்லை. சரிதானே? ஆனால் அவங்களுக்கு ஒரு துவாசர் போனால் இன்னொரு துவாசர் வர மாட்டாங்க. அதை விளங்கி கொள்ளுங்க. சரிதானே? எந்த ஸ்டைல் அதை இன்னொரு ஆள் எடுத்துக்கொள்ளலாது. அப்போ இன்னொரு டீச்சர் ஸ்டைலை வந்து நான் காப்பி பண்ணிடலாது. விஷயம் ஒன்று நான் படிப்பிக்கிற ஸ்டைலை வந்து அது அவரை விட்டு தனித்துவம். அப்போ எந்த சைடில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது நீங்கள் எந்த சைடில் உங்களுக்கு விளங்கக்கூடியா இருக்குன்னா அதான் உங்களுக்கு ஓகே இருக்கும். இப்போ அதில் நீங்கள் கவனமாக கிளாஸில் இருக்கணும். எக்ஸாம் வச்சு எக்ஸாம் அட்டன் பண்ணணும். சொல்கிற விஷயங்களை பார்க்கணும். குரூப்பில் முக்கியமான விஷயங்கள் போடுவோம் பிள்ளைகள். அதில் பாருங்க இந்த கிளாஸோட தரமெல்லாம் எப்படி இருக்க வேண்டது உங்களுக்கு. இந்த இப்போ எக்ஸாம் எழுதுற வச்சா அக்காக்கள் போடுற அந்த மெசேஜ்கள் அந்த ஃபீட்பேக்லாம் உங்களுக்கு போட்டு விட்டு நான் அதில் பொறுமையாக வாசிக்கும் உங்களுக்கு விளங்கும். அவங்க என்ன சொல்கிறேன் நீங்களே சொல்லுவீங்க. நீ பாஸ்வேர்ட்லாம் சொல்லி பாஸ்வேர்டு செய்யல அதுக்கு பிறகு உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வந்துடும். அட சார் சொன்னேன் பாஸ்வேர்ட் கல்வி புத்தக கல்வி எல்லாம் கிட்ட இப்படி தான் வருது. அட ஜாலி இதை மாதிரி தான் கேள்வியில் வருது. அப்போ ஃபைனலை பற்றி பயப்பட தேவையில்லை. உங்களோட ஃபைனல் ஓஎல் எக்ஸாமோட பயத்தை நான் இப்போவே உங்களுக்கு எடுத்துருவேன் பிள்ளை. படிக்க உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் பற்றி பயம் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். சரிதானே? அப்போ சிம்பிளாக நீங்கள் ரிலாக்ஸாக படிப்பீங்க. இது பயந்து அந்த பாதி நேரத்தை அழிச்சு கொண்டு போறீங்க. பயம் சயின்ஸ் பயம் எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் என்ன 9 மாதம் எக்ஸாம் அது நீங்கள் ஒன்றும் பயப்படல. வீட்டில் பயமுறுத்துவாங்க. டேய் ஓயில் வருதுல்லோ படி இன்னும் 9 மாதம் ஓயில் இருக்கு இங்கே விளாடுற வீட்டில் வழியால் போனால் கடைக்கு போனால் கடைக்காரனே தம்பி இந்த வருஷம் ஓயில் இல்லோ எங்கே தெரியுற உடனே நிம்மதியாக போயிடலாது. எல்லாரும் கேட்பாங்க காண்ட எல்லாரும் கேட்பாங்க. ஒரு சொந்த காட்டு ஃபங்க்ஷனுக்கு போகலாம் போய் நின்று அங்கே போய் நல்லா மீனாக்கிட்டு நல்லா வலிக்கிட்டு ஃபங்க்ஷன் போய் நிற்க டேய் அந்த அறக்கப்போம் உனக்கு ஓயில் இல்லோ இந்த ஓயில் இல்லோ என்ன தெரிஞ்சு வந்து நிற்கிற என்ன தெரிஞ்சு நிற்கிற போ அட பாவிலா இப்படி எல்லாரும் செய்யக்கும் உங்களுக்கு ஒரு பயம் உங்களை அறியாம உங்களோட மனசை விதைக்கப்பட்ட முடியாது. ஓயிலண்டா ஒரு பெரிய பயங்கரமான காட்டு பகுதிக்குள் நாங்கள் இருக்கிறோம். ஆபத்தான மிருகங்கள் 9 மிருகங்கள் வரப்போகிறது. அவற்றை எதிர்கொள்ள தயாராக வேணும் என்ற மாதிரியான மனநிலைக்கு நீங்க தள்ளப்படுறீங்களே. அதுலயும் இந்த சயின்ஸ் ஒரு மிருகம் இருக்குல்லோ அச்சோ அதை புரிஞ்சு கொள்ளவே முடியாத ஒரு பிரச்சனை. இப்படிலாம் பயம் சயின்ஸ் மேத்ஸ் ரைட் இப்படியான மனநிலை உங்களுக்கு வந்தா என்னன்ற அப்புறம் படிக்கிற நீ பயந்து வந்தா அப்போ அந்த பயம் எல்லாம் உங்களுக்கு இல்லாம போயிட முடியாது. எத்தனை வந்தா 9,000 வந்தாலும் பிரச்சனை அட்டிச்சுன்னு இருக்காண்ட தன்னம்பிக்கை உனக்கு வருண்டா. சரிதானே? யோசிக்க முடியாது. சிம்பிளா சயின்ஸ் இப்படி தமிழ் எல்லா சட்டமும் இன்னும் தெளிவாக கொண்டு போவேன். இப்போ நான் இது கஷ்டமான பகுதி உங்களுக்கு சொல்லல பிள்ளை ஃபர்ஸ்ட் டைம்ல. அதாவது பிறந்த பகுதி கொஞ்சம் பொறுமையா விளங்கி எடுத்துக்கொள்ள வேண்டிய பகுதியான இது. இதுல என்ன கஷ்டம் இருக்கு கொஞ்சம் பொறுமையா அந்த கீறி பழகிட்டேன்டா ஈஸியா வந்துடும். இப்போ நான் சொன்ன மாதிரி கீறி பழகிட்டேன். இப்போ ஆரம்பத்தில் வரைக்கும் புதுசாக இருந்திருக்கு. ஆனா இப்ப வேறு ஆரம்பத்துல இருந்து இண்டு வரைக்கும் கிளாஸ்ல இருக்க பிள்ளைக்கு இப்ப இது அந்த உள்ளார்ந்தா விளங்கி இருக்கும். விடுபட்டாலும் பிரச்சனை 4-5 கிளாஸ் தானடா ரெக்கார்டிங்ல போடுறான் தானே எடுத்து பாருங்கடா வடிவா விளங்குதா எல்லா வசதியும் இருக்கு தானே வடிவா எடுத்து பார்த்து எல்லாம் முடியுங்க. இது ரெக்கார்டிங் உன்ன அம்மா தான் பிடிச்சி ஒன்று நிறுத்தி வச்சு ரெக்கார்டிங் பண்ணிட்டு இந்த நாயை கட்டி வச்சு போட்டு பிரம்பால வெரட்டி கொண்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. சரியோ? நீங்களாவே எப்ப நீங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பாடம் எப்போ உங்களுக்குள்ள இறங்க வேண்டாம் முழுசா நீங்களாக இப்ப இன்னொரு ஆள் படின்னு சொல்லி படிக்காம உங்களோட வீட்டுல அம்மா அப்பா சொல்லி படின்னு சொல்லி அவங்கட ஆக்கினைக்கு படிக்காம நீயாவே எடுத்து படிக்கணும். நான் இது எடுத்து படிக்கணும் ஓகே தோசை பார்க்கணும். நான் கிழமையில 3 நாள் தான் கிளாஸ் புதானம் சனி ஞாயிறும் மிச்சம் நாளுக்கு எப்ப இருக்குதாடா அப்போ அதுக்கு நேரம் சனி ஞாயிறு முடிஞ்சதாண்டா திங்கள் வேலை ரெக்கார்டிங் எடுத்து பார்க்கலாம். உனக்கு எல்லாம் விளங்கி தான் திருப்பியும் பார்க்கலாம்டா. திருப்பி பார்க்க இன்னும் சில நீ கவனிக்காத விஷயம் திருப்பி கவனிப்பேன். அட இது சார் சொல்லிங்க அந்த பார்க்க கவனிக்கலையே அப்போ இதை சொல்லியிருக்காரு டக்குன்னு பார்ப்பேன். விளங்குதா அப்படியே ஃபுல்லாகவே நீங்கள் பண்ண ஃபோக்கஸில் இருப்பீங்கன்னு சொல்லல தானே? சரியா? அப்படியே அதை பார்த்தீங்கன்னா ஓகே தானடா. அப்போ எல்லா விளக்கம் உனக்குள்ள வந்துடும். பிற கேள்வி எப்படி நீயே சிம்பிளாக செய்துட்டு போயிடுவேன்.
இவ்வளவு தான் பிள்ளைகள் விஷயம். இந்த ப்ரொசஸ்லேயே இந்த ஒரு வழியிலே வந்துட்டு இருந்தீங்கன்னா எல்லா படம் உங்களுக்கு கைக்குள்ள வந்துடும். சயின்ஸ் மட்டும் கூட கையில வந்துட்டா பிள்ளைகள் மற்ற படங்களும் ஆட்டோமேட்டிக்காக நீங்க எடுத்துக்கொண்டு வந்துடலாம். சரி, படிக்கிற மெத்தட் எல்லாமே அதில் இதே ஐடியாக்களை அதில் ஒத்துக்கி அப்ளை பண்ணிக்கிட்டா எல்லாமே உங்களுக்கு வந்துடும் பிள்ளைகள். சரிதானே பிள்ளைகள்? ஓகே, நிச்சயம் உங்களால் முடியும் பிள்ளைகள். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.